ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லுவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே நாம் தேவனோடு என்ன வாக்கப்பட்டிருக்கிறோமாம்? ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் கொஞ்சம் கவனமாய் இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். இந்த வேத பகுதிக்கு நாம் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், எல்லா காலத்திற்கும் போதுமானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல எதிர்காலங்களை குறித்து நம்ம அதிகமா யோசிக்கிறோம், அதிகமா கவலைப்படுறோம். இந்த நாளிலே எதிர்காலத்தை குறித்த கவலையோடு இருக்கிற உங்களுக்கு, பிள்ளைகளை குறித்த கவலைகளோடு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, எல்லா காலத்திற்கும் நான் போதுமானவராக இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போது கவனியுங்கள். ஆண்டவரிடத்தில் 3 விஷயங்களை நாம் கவனிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, கிறிஸ்து மரித்தார். என்ன செஞ்சார் சொல்லுங்க? அது என்னது? கடந்த காலம். கடந்த காலம். மரித்தவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் நாம் ஆராதிக்கிற இயேசு ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற இயேசு இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். இது நிகழ்காலம். இதோ சீக்கிரமாய் உங்களிடத்தில் வரப்போகிறேன். உங்களை பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு, நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு உங்களிடத்தில் சீக்கிரமா. இது என்னது? சத்தமா சொல்லுங்க. எதிர்காலம். அப்படி என்றால் என் ஆண்டவர் கடந்த காலத்திற்கும் போதுமானவர், நிகழ்காலத்திற்கும் போதுமானவர், எதிர்காலத்திற்கும் போதுமானவர். அல்லேலூயா. தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர், நீங்க சுவிசேஷ புத்தகத்தை வாசிக்கும் போது, அவர் மனிதனாய் இந்த உலகத்தில் அவதரித்த போது பார்வை கொடுக்கிறாரு, அற்புதங்களை செய்யறாரு இல்லையா? சுவிசேஷ புத்தகத்துல அவருடைய அற்புதமான கிரியைகளை நாம் வாசிக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி மாமிசத்தில் வெளிப்பட்ட இயேசுவே இவ்வளவு அற்புதங்களை செய்வார் என்றால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் அல்ல, அவர் உயிர்த்தெழுந்து மகிமையிலே இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரிகிறது? மாமிசத்தில் வெளிப்பட்ட இயேசுவே எனக்கு இத்தனை நன்மைகளை செய்வார் என்றால், இன்றைக்கு அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோக மகிமையில இருக்கிறார். நிச்சயமாக அதை விட நன்மைகளை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் இந்த 10ஆம் வசனத்தை கவனியுங்கள். கடைசி வார்த்தையை பாருங்க. கடைசி வார்த்தை சத்தமா சொல்லுங்க. அதிக நிச்சயமாமே. இந்த 5ஆம் அதிகாரத்துல 5 முறை அதிகம் என்கிற வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படிங்க? எத்தனை முறை? அதிகமா. நம்ம வெள்ளிக்கிழமை கேட்டது போல, நாம் கிருபை பெற்றவர்கள் அல்ல, கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்கள். அல்லேலூயா. நாம் நன்மை பெற்றவர்கள் அல்ல, நன்மையின் மேல் நன்மை பெற்றவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரிகிறது? இப்போது கவனியுங்கள். இந்த 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய
குமாரனுடைய, சத்தமா சொல்லுங்க, நான் இந்த கடந்த காலத்தை மட்டும் பேச போறேன். நான் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி பேசல, நான் இயேசுவின் வருகையை பற்றி பேசல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு என்னெல்லாம் செஞ்சாரு, இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாகவே நீங்கள் உற்சாகம் அடைவீர்கள், ஆவியிலே பலப்படுவீர்கள், தொடர்ந்து தேவனுக்காக ஓடுவீர்கள். அல்லேலூயா. இப்போது கவனியுங்கள், தேவனிடத்திலே 2 தன்மைகள் இருக்கிறது. ஒன்று, தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். இன்னொன்று, தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். தேவன் என்ன இருக்குங்க? இந்த தன்மை எப்பயுமே மாறாது. அவருடைய நீதி தன்மையும் மாறாது, அவருடைய அன்பு தன்மை என்ன செய்யாது? மாறாது. இப்ப அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறபடியினால பாவம் செய்த மனிதன் என்ன செய்யணும்? பாவத்திற்கு என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்க, தண்டனை உண்டு. அப்ப அவர் நீதி உள்ள தேவனாக பாவியை தண்டிக்க வேண்டும். அதே நேரத்தில் தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். ஆகவே பாவியை மன்னித்து அவனை விடுதலை செய்து தனக்கு முன்பதாக அவனை நீதிமானாக நிறுத்த வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் பாவத்தின் தண்டனையாக மனுக்குலத்தை தண்டிக்காம அந்த மனுக்குலம் இருக்கிற இடத்துல தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்தில் அனுப்பி அந்த பாவத்திற்கான ஒட்டுமொத்த தண்டனையையும் கிறிஸ்துவின் மீது சுமத்தி உங்களையும் என்னையவோ தமக்கு முன்பதாக நீதிமான்களாக நிறுத்தி கொண்டார். ஆமென், ஆமென். இப்போது கவனமாய் கவனிங்கள். நீதிமான் என்றால் என்ன அர்த்தம்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீதிமான் என்றால் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணி உடையவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப பாவியான மனுஷன் பிதாவுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, நிக்க முடியாது. ஆகவே பாவியான மனிதன் தேவனுக்கு முன்னாடி நிற்க வேண்டும் என்பதற்காகவே தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி நமக்காக மரித்து அவர் இரத்தத்தினாலே நம்மை கழுவி கிறிஸ்துவின் மரணத்தினாலே, நான் சொல்லுகிற வார்த்தை நன்றாய் கவனிக்கணும், கிறிஸ்துவின் மரணத்தினாலே பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையவோ தமக்கு முன்பதாக நீதிமான்களாக நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை கவனிங்கள். கர்த்தர் எப்படி நிறுத்தி இருக்கிறாரா? நீதிமான்களாக. நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தோம்? இந்த வசனத்தை கவனிங்கள். 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கவனிங்கள். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. இந்த வார்த்தையை கவனிங்க. இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் மரணத்தினாலே நம்ம என்ன வாக்கப்பட்டிருக்கிறோமா? கொஞ்சம் சத்தமா நீங்க பேசலாம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு நிறைய சபையில காணிக்கையும் கேட்டுதான் வாங்கணும், ஆமேனும் கேட்டுதான் வாங்கணும், அல்லேலூயாவும் எல்லாமே என்னங்க செய்யணும். ஒரு சபையில எல்லாம் பிரசங்கம் பண்ண பேர் அந்த பாஸ் அவர் சொல்றாரு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயாவே ஆமீன் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? கெஞ்சி பெருக்கி சொல்லுங்க. சொல்லக்கூடாது, அப்படி கேட்க கூடாது. ஆமீன் அல்லேலூயாவல சொல்லாமலே சொல்லணும். இப்ப அதுக்கு தான் பிரசங்கமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது கவனமாய் கவனிங்கள். அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய மரணத்தினாலே நம்மளை என்ன வாக்கியிருக்கிறாராம்? சத்தமா சொல்லுங்க. நீதிமான்களாக்கி இருக்கிறார். அது எப்படி ஒரு பாவியான மனுஷன் நீதிமானாக முடியும்?
கவனிங்க, ஒரு பாவியான மனுஷன் எப்படி நீதிமானாக முடியும் என்றால், இப்போது கவனமாய் கவனிங்கள். ஆபிரகாமை குறித்து இந்த 4ஆம் அதிகாரத்தில் நாம் அதிகமாக வாசிக்கிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை பற்றி அதிகமாக வாசிக்கிறோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், கர்த்தர் அதை, சத்தமா சொல்லுங்க, நீதியாக எண்ணினார். சொல்லுங்க, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், கர்த்தர் அதை என்ன பண்ணாராம்? சரி, இங்க பாருங்க, ஒரு பாவியான மனிதன் எப்படி நீதிமானாகிறான்? ஒரு புறஜாதியா இருந்த மனிதன் எப்படி தேவ மனிதனாக மாறுகிறான் என்றால், 75 வயது வரைக்கும் ஆபிரகாம் யார்தான்? 75 வயதுல தான் கடவுள் அவனை அழைக்கிறார். 75 வயது வரைக்கும் அவன் ஒரு புறஜாதியன். நன்றாய், முதல் யூதன் இவன் தான், ஒரு புறஜாதியன், கடவுளை அறியாதவன், விக்கிரக வழிபாட்டில் இருந்த மனிதன். இப்போது விக்கிரக வழிபாட்டில் இருந்த மனிதன் இப்போது என்ன வாக்கப்பட்டிருக்கிறானாம்? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், கர்த்தர் அதை, சத்தமா சொல்லுங்க. அப்ப பாவியான், என்ன கவனிங்க, பாவியான மனிதன் பரிசுத்தவானாக மாற வேண்டும் என்றால், தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்த மனிதன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக நிறுத்தப்பட வேண்டும் என்றால், ஆண்டவர் சொல்லுவது ஒன்னே ஒன்னு, அவரை விசுவாசித்தால் போதுமானது. ஆமென், ஆமென். நாம் தேவனை விசுவாசிக்கிற போது, கிறிஸ்துவின் மரணத்தின் மீது விசுவாசம் வைக்கிற போது, கர்த்தர் நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்களேன். 4ஆம் அதிகாரம் 22 வசனம், ரோமர், கொஞ்சம் கருத்தா கவனிங்க. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எப்படிங்க? ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கவனிங்கள். வேதவாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எல்லாம் இங்க பாருங்க, இங்க பாருங்க, இத மட்டும் நீங்க நல்லா மனசுல புடிச்சுக்கணும். இங்க பாருங்க, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக, இங்க பாருங்க, இதுக்கு இப்ப ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருக்கிற மீனிங் சொல்ல போறேன். கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கருத்தா கவனிங்க. ஆபிரகாமுக்கு ரொம்ப நாளா பிள்ளை இல்லை. நல்லா கவனிங்க, ரொம்ப நாளா பிள்ளை இல்லை. அவன் ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறான், எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா நல்லா இருக்குமே. ஏராளமான சொத்து, அவனுடைய ஆசீர்வாதத்தை பூமி என்ன செய்ய முடியலையா? தாங்க முடியல. அந்த அளவுக்கு ஆசீர்வாதம், அந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் இருக்குது. ஆனால் அதை ஆள்வதற்கு அவனுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. ரொம்ப ஏக்கத்தோட, ரொம்ப எதிர்பார்ப்போட இப்ப ஆபிரகாம் இருந்து கொண்டிருக்கிறார். நான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு புரிவதற்காக ஒரு கற்பனை வடிவத்தில் சொல்றேன். எதிர்பார்ப்போடு ஜெபத்தோடு இருக்கிற போது ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆபிரகாம கையை பிடிச்சு அப்படி வெளியே என்ன செய்யறாரு? கூட்டிக்கிட்டு வர்றாரு. கூட்டிக்கிட்டு வந்து சொல்றாரு, ஆபிரகாமே கவலைப்படாத, வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். கடற்கரை மணலை போல உன் சந்ததிய. சரி, நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஐயா இதெல்லாம் நான் கேட்டேனா? எப்படிங்க? எண்ண முடியாத அளவுக்கு நீ எனக்கு பிள்ளை கொடுக்க வேணாம். எப்படிங்க? எண்ண முடியாத அளவுக்கு நீ பிள்ளைகளை கொடுக்க வேணாம். நான் கேட்டது சொல்லுங்க, ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண், ஒண்ணு கூட போதும். இப்போது கவனிங்களேன். ஆனா ஆபிரகாம் அப்படி சொல்லல. நான் அந்த சம்பவத்தை உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து வானத்தின் நட்சத்திரங்களை போல ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன போது, கவனிங்களேன், கர்த்தர்
வார்த்தைகளை பேசுகிறார், கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். வார்த்தைகளை கேட்ட உடனே, நல்லா கவனிங்களேன், வேதம் சொல்லுகிற, நான் சொல்லுகிற இந்த 3 வார்த்தையை விட்டுறாதீங்க. ஆபிரகாம் தேவன் என்ன பண்ணாரு? இல்ல, முதல்ல தேவன் என்ன பண்ணாரு? வார்த்தையை கொடுத்தார். வானத்தின் நட்சத்திரங்களை போல ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வார்த்தை கொடுத்தார். வாக்குத்தத்தத்தை கர்த்தர் வார்த்தை கொடுத்தார், வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆபிரகாம் அதை, சத்தமா சொல்லுங்க, இந்த விசுவாசித்தான் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த வேதம் எழுதப்பட்ட கிரேக்க மொழியில என்ன வார்த்தை என்றால் ஆமென். என்னங்க அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் வார்த்தைகளை சொல்லும் போது, கர்த்தர் வாக்குத்தத்தங்களை சொல்லுகிற போது உடனே ஆபிரகாம் ஆமென் என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி எந்த விதத்திலும் அவன் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். அப்ப கர்த்தர், இங்க பாருங்க, இந்த சம்பவத்தை கவனிங்களேன். கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார், வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இதை கேட்ட ஆபிரகாம் சொல்லுங்க ஆமென், ஆமென் என்றான். கர்த்தர் அதை, வசனம் சொல்லுங்க, கர்த்தர் அதை, இங்க பாருங்களேன், இந்த நீதியாக எண்ணினார் அப்படிங்கிற வார்த்தையை கிரேக்க இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல எப்படி மொழிபெயர்த்து இருக்கிறாங்க அப்படின்னா, கர்த்தர் அவன் கணக்கிலே வரவு வைத்துக் கொண்டார். அல்லேலூயா. எப்படிங்க? பணத்தை போட்டா உங்க அக்கவுண்ட்ல 10,000 ரூபாய் கிடைக்குது, வரவு வைப்பது. நான் சொல்றேன், உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்ப இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே, ஆபிரகாமினுடைய கணக்கிலே அவர் என்ன பண்ணாராம்? வரவு வைத்துக் கொண்டார். அப்படின்னு அர்த்தம், ஏற்றுக்கொண்டார், வரவு வைத்துக் கொண்டார். வேலை வந்த போது கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். அல்லேலூயா. அப்ப தேவன் வார்த்தைகளை பேசும்போது, தேவன் வாக்குத்தத்தங்களை பேசும்போது நம்ம எப்படி என்ன சொல்லணும்? இதெல்லாம் நமக்கு தேவையா? இதெல்லாம் ஆகுமா? இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நம்புறது மாதிரியா? அப்படிதான் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில், 7ஆம் அதிகாரத்தில் ஒருவன் சொன்னான், பிரதானிகளின் தலைவன் நாளைக்கு குறைந்த பணத்திற்கு அதிகமான கோதுமை மா, வார்கோதுமை மா விற்கப்படும் என்று சொன்ன போது, வானத்தின் பலகணிகளை திறந்தாலும் இது, சொல்லுங்க, கர்த்தர் சொன்னாரு, நீ பார்ப்பாய், நடக்கிற அற்புதத்தை பார்ப்ப, ஆனா அதை என்ன செய்ய மாட்ட. இன்னைக்கு நிறைய மக்கள் தேவனுடைய அற்புதங்களை அனுபவிக்காமல் இருப்பதற்கு காரணம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்காமல் இருப்பதற்கு காரணம், இன்னும் நம்ம என்னவாத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம்? ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரை, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எப்படி பார்க்கிறோம்? சந்தேகமாவே பார்க்கிறோம். அதுதான் நிறைய சஞ்சலங்களுக்கு காரணம், நிறைய தவிப்புகளுக்கு காரணம், நிறைய இழப்புகளுக்கு காரணம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினால் நம்மை நீதிமான்கள் ஆக்கினார் என்றால் அது எதனால? நான் இயேசுவை நம்புறேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறேன். ஆகவே அவருக்கு முன்னாடி நிற்பதற்கு அவருடைய மரணம் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நீங்க வேதத்தை வாசிக்கும் போது உங்களோட பேசுவாரு, ஜெபத்துல உங்களோட பேசுவாரு, ஊழியக்காரங்க மூலமா கர்த்தர் பேசுவாரு, வாட்ஸ்அப்ல சில நேரங்கள்ல சில நண்பர்கள் வசனங்களை அனுப்புவார்கள். எந்த வழியில கர்த்தர் பேசினாலும் டக்குன்னு நீங்க சொல்ல வேண்டியது ஆமென். என்ன சொல்லணும்? கர்த்தர் எந்த வழியில உங்க மூலமாய் பேசினாலும் நீங்க சொல்ல வேண்டியது என்ன? நிறைய பேருக்கு வசனம் அனுப்புவாங்க, சில பேரு அது ஆமென் போடுறது கூட நமக்கு என்ன செய்யும்? இவனுக்கு வேற வேலையே இல்லை, சும்மா எப்ப பார்த்தாலும் வசனத்தை அனுப்பிக்கிட்டே இருப்பான். நம்ம சொல்றது அந்த ஆமென் 4 எழுத்துல ஆங்கிலத்தில் எழுதுறதுக்கு கூட அவ்வளவு, எப்படி நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும்? கர்த்தர் வார்த்தைகளை பேசுகிற போது, வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற
அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் தேவனுக்கு முன்னாடி நிற்பதற்கும் நீதிமானாவதற்கும் தேவன் நினைத்தபடி வாழ்க்கை அமைவதற்கும் ஒன்னே ஒன்னு செய்யணும், அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் சொல்லும் போது, அவர் வார்த்தைகளை பேசுகிற போது ஆமென் கொஞ்சம் கூட நமக்கு என்ன வரக்கூடாதுங்க, சந்தேகமே. 3ஆம் அதிகாரம் 24 வசனம் விரைவாக. 3:24 ரோமர். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு. எப்படிங்க இலவசமா அப்படின்னு அர்த்தம்? இங்க பாருங்க, கர்த்தர் நீதிமான்களாக்கினார் அப்படின்னா கவனிங்களேன். எப்படி நீதிமான்களாக்கினாராம்? இலவசமா. இத மூல மொழி இப்படி மொழிபெயர்த்திருக்கிறார். எப்படி என்றால், முகாந்தரமே இல்லை, காரணமே இல்லாமல், முகாந்தரமே இல்லாமல் கர்த்தர் நீதிமான் என்று தீர்ப்பிடுகிறார். அல்லேலூயா. நான் நல்லவன் இல்ல, நான் யோக்கிய இல்ல, நான் சரியானவன் இல்ல, ஆனாலும் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து உயிர் தெழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிற போது என் ஆண்டவர் நம்மை நீதிமான் என்று இந்த உலகத்திற்கு பிரகடனப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதுக்கு எந்த காரணமுமே ஒன்னே ஒன்னு, நான் அவரை விசுவாசிக்கிறேன். நான் அவர் சொல்லும் போது என்ன சொல்றேன்? என் ஆண்டவர் எது சொன்னாலும் நான் என்ன சொல்லுவேன்? சத்தமா சொல்லுங்க. நம்ம சொல்றோமா இன்னைக்கு ஆமேன்ற வார்த்தையே? பாஸ்டர் கூட சொல்லும் போது சொன்னார், ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. இங்கே மட்டும் இல்ல, கிறிஸ்தவத்தில் நான் பார்க்கிற அநேக சபையில என்ன செய்யறது இல்ல, வாயை திறக்கிறதே. ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டு அந்த நிலைமைகள் மாறணும். ஆமென் சொல்லாமலே வரணும், அல்லேலூயா சொல்லாமலே வரணும். தேவன் பேசுகிற போது, ஊழியர்கள் மூலமாய் பேசுகிற போது, வார்த்தைகள் மூலமாய் பேசுகிற போது, நீங்கள் ஒவ்வொரு முறை தொடப்படும் போது உள்ளத்திற்குள்ளே மட்டுமல்ல, உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்ல வேண்டும், ஆமென் அல்லேலூயா என்று. ஆமென். நல்லா கவனிங்க. அப்ப கவனிங்க, கிறிஸ்துவின் மரணம் நம்மளை என்னவா மாத்தி இருக்கு? நீதிமான்களாக. எப்படிப்பட்ட மனுஷங்களா இருந்தா நம்ம சொல்லுங்க. இந்த அதிகாரத்தை பாருங்களேன், 5ஆம் அதிகாரம் என்னோட கவனிங்க. 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்களேன். பலனற்றவர்களா இருந்தோம் இருக்கா? அதே வசனம் பாருங்க, அக்கிரமக்காரர்களாக இருந்தோம். 8ஆம் வசனம் பாருங்க, பாவிகளா இருந்தோம். 10ஆம் வசனம் சொல்லுங்க. இங்க பாருங்களேன், நம்முடைய 4 நிலைகள் என்ன பாருங்க? பாவிகளா இருந்தோம், அக்கிரமக்காரரா இருந்தோம், சத்துருக்களா இருந்தோம், பலனற்றவர்களா இருந்தோம். இங்க பாருங்க, இந்த 4 நிலையில் 4க்கு டெபினிஷன் இருக்கு. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் பாருங்க, அக்கிரமக்காரர்கள். நம்ம யாரா இருந்தோமா இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி? சத்தமா சொல்லுங்க. அக்கிரமக்காரன் அப்படின்னா, யூதர்கள் மனிதர்களை 4 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். எப்படி என்றால், நீதிமான். நீதிமான் என்றால் என்னுடையது என்னுடையது, உன்னுடையது உன்னுடையது. என்னதை நான் உனக்கும் தர வேணாம், உன்னோடதை எனக்கு நீதியோ. இது நீதிமான். அவன் சொல்ற நீதிமான். சரியா? சரி. இரண்டாவது கவனிங்க, உதவி செய்கிறவன். உதவி செய்கிறவன் இரண்டாவது பிரிவு, உதவி செய்கிறவர்கள். அவங்க எப்படின்னா, நான் இன்னைக்கு உங்க பாஸ்டருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், நாளைக்கு அவர் எனக்கு என்ன செய்யணும்? என்னுடையது உன்னுடையது, உன்னுடையது. இது உதவி செய்கிறவர்கள். பக்திமான். பக்திமான் அவர் யாருண்டா, உங்களுடையது உங்களுடையதாகவே இருக்கட்டும்,
ஆனா என்னுடையதும் நான் உங்களுக்கு என்ன செய்றேன். கவனிக்கிறீங்களா? நீங்க எனக்கு தர வேணாம், ஆனா நான் என்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு என்ன செய்வேன். இவன் பக்திமான். இந்த அக்கிரமக்காரர் இருக்கான் பாத்தீங்களா, இவன் யாருண்டா, என்னுடையது என்னுடையது. எப்படிங்க? என்னுடையது என்னுடையது, உன்னுடையதும் என்னுடையது. நான் உனக்கு தர மாட்டேன், ஆனா நீ எனக்கு என்ன செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். நான் தேவனுக்கு தர மாட்டேன், ஆனா தேவன் எனக்கு என்ன செய்யணும். கவனிக்கிறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட நிலையில இருந்த நம்மைத்தான், சுயநலவாதிகளாக இருந்த நம்மைத்தான் இன்றைக்கு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலே நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? கிறிஸ்துவின் மரணம், நான் விரைவா சொல்லி முடிக்கிற 5 நிமிடங்கள் இருக்கிறது. முதலாவது, கிறிஸ்துவின் மரணம் என்ன வைக்கிருக்குது. நீதிமான்களாக்கின கிறிஸ்துவின் மரணம். 9 வசனம். இப்படி இருக்க நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக. இந்த பாருங்களேன், கோபாக்கினைக்கு. அப்ப நீதிமானாக்கிய கிறிஸ்துவின் மரணம் நரக ஆக்கினைக்கு நம்மை நீங்களாக்கின கிறிஸ்துவின் மரணம். அல்லேலூயா. கவனிங்க 8 வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இங்க பாருங்களேன், நிரூபித்து காண்பித்தார். கிறிஸ்து நம்ம மேல வச்ச அன்பை என்ன பண்ணிருக்காரா, தன்னுடைய மரணத்தினாலே நிரூபித்திருக்கிறார். இப்போது கவனமாய் கவனிங்கள். நிரூபித்தது மட்டுமல்ல, நீங்க இந்த அதிகாரம் முழுவதும் வாசித்தீங்கன்னா, கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலே தேவனிடத்திலே சமாதானத்தை பெற உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனிடத்திலே நீதியை பெறுவதற்கு உதவி செய்திருக்கிறார். சத்துருக்களாய் இருந்த நம்மை பிதாவாகிய தேவனுக்கு நண்பர்களாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. இதெல்லாம் கிறிஸ்துவின் மரணத்தினாலே நமக்கு நடந்த அற்புதமான செய்கைகள். அல்லேலூயா. இப்போது கவனிங்கள், மீண்டும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் மரணம் அக்கிரமக்காரனாய் இருந்த நம்மை அது என்னவாக மாற்றி இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க. நீதிமானாக்கின தேவனுடைய மரணம். கோபாக்கினைக்கு நீங்களாக்கின தேவனுடைய மரணம். நிரூபித்து காண்பித்த கிறிஸ்துவின் மரணம். நன்மைகளினால் ஆசீர்வாதங்களால் நிரப்பின கிறிஸ்துவின் மரணம். அல்லேலூயா. இப்போது கவனிங்கள், இந்த நிறைவு உரையை கவனிங்க. நான் சொல்லுகிற வார்த்தை 3 வார்த்தை சொல்லுவாரு, கொஞ்சம் நல்லா கவனமா கவனிங்க. ஆதாமுக்குள் நம்ம எல்லாம் பாவிகள், ஆனால் இயேசுவை விசுவாசிப்பதினால் நம்ம என்னங்க. சத்தமா சொல்லுங்க. நீதிமான்கள் மாத்திரமல்ல, அவருடைய மரணத்தினாலே மகிமை, ஆசீர்வாதம், மெய்வாழ்வு, நிறைய நன்மைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் இந்த அதிகாரத்துல 5 முறை அதிக நிச்சயமாமே, அதிகமாய், அதிகமாய். நான் சொல்ற வார்த்தையை கவனிக்கிறீங்களா? அதிகமா அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனிங்களேன். ஆதாமில் நாம் இழந்ததை விட, ஆதாம் செஞ்ச பாவத்தினால் நாம் இழந்ததை விட கிறிஸ்துவின் மரணம் அதிக நன்மைகளை செய்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இத்தனை நன்மைகளை கவனிங்க. இவ்வளவு நன்மைகளை நீங்களும் நானும் எந்த நிலையில் இருக்கும் போது இயேசு செய்தார்? சத்தமா சொல்லுங்க. அக்கிரமக்காரனா, பாவியா, இவ்வளவு நன்மைகளும் அந்த நேரத்திலே கர்த்தர் எனக்கு செஞ்சிட்டார். இப்ப கவனிங்க, நாம் பாவிகளாய் இருக்கும் போதே இவ்வளவு செஞ்சிருப்பாருண்டா. எப்படிங்க? நாம் பாவிகளாய் இருக்கும் போதே இவ்வளவு செய்திருப்பார் என்றால், இன்றைக்கு நீங்கள் பாவிகள் அல்ல,
அவரை விசுவாசிப்பதினால் பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப பாவிகளாய் இருந்த நமக்கே இவ்வளவு செய்வார் என்றால் இன்றைக்கு பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறமே, இன்னும் எத்தனை அதிகமாக ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. நிறைவாக நிறைவாக. நான் இப்ப சொன்னது எல்லாமே அவர் நீதிமானாக்கினார், நிரூபித்து காண்பித்தார், நரக ஆக்கினைக்கு நீங்களாக்கினார், நன்மை, சமாதானம், ஆசீர்வாதம், நண்பர்கள், பெய்வாழ்வு, அதிகாரம், ஆளுகை, இது எல்லாம் எதனால நமக்கு கிடைத்தது? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்துவினுடைய, கொஞ்சம் சத்தமா பேசுங்க, மரணத்தினாலே. இன்னைக்கு இயேசு மரிச்சிருக்காரா? சொல்லுங்க. இயேசு மரித்தவரா? இன்னைக்கு மரிச்சவாங்களே இருக்காரா? இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு? அப்ப நீங்க சத்தியத்தை கவனிங்கள். இயேசுவின் மரணமே எனக்கு இத்தனை நன்மை செய்யும் என்றால் இன்றைக்கு என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மரித்த நிலையிலேயே இவ்வளவு அற்புதம் நடக்கும் என்றால் இன்றைக்கு என்னுடைய தகப்பன், என் ஆண்டவர், என் இரட்சகர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை அதிகமாய் நமக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்கள் இதை புரிந்து கொண்டு ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. ஆமென். பிள்ளைகளை குறித்தோ, வீட்டாரை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, தேவைகளை குறித்தோ நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அவருடைய மரணமே எனக்கு இவ்வளவு நன்மை செய்யும் என்றால் என் ஆண்டவர் மரித்தவராக அல்ல, இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசு உயிர் தெழுந்தவராக இருக்கிறார். இன்னும் அதிக நன்மைகளை தருவார் என்பது அதிக நிச்சயமாமே. இது உறுதியாய் சொல்லப்படுகிற சத்தியம். ஆகவே நீங்கள் உற்சாகமாக இருங்கள். தொடர்ந்து தேவனுக்காக பிரயாசப்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.